மதுராந்தகத்தில் நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகை தந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறுகின்றது. கடந்த ஒரு வார காலமாகவே தேர்தல் கூட்டணியாக எந்தெந்த கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு அரசியல் பரபரப்பு நிலவி வந்த நிலையில் ஏறக்குறைய தேசிய ஜனநாயக கூட்டணி முழு வடிவம் பெற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே தங்களுடைய முதல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை இன்னும் சற்று நேரத்தில் நடத்த இருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை கடந்த தேர்தலிலும் கூட நாடாளுமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்றிருந்தார்கள். இந்த முறையும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்று சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து கொண்டிருந்தார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த வாரம் வெளியிடப்பட்டிருந்தது. பாமகவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 18 சட்டப்பேரவை தொகுதிகள், கூடுதலாக ஒரு மாநிலங்களவை இடங்கள் எல்லாம் அந்த கட்சியின் சார்பில் கேட்கப்படுகின்றது. எத்தனை இடங்கள் வழங்கப்படும் என்பது விரைவில் தெரிய வர உள்ள நிலையில்தான் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வருகை தந்திருக்கின்றார். மேலும் பாஜகவை சார்ந்த மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் வருகை தர இருக்கின்றார். இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய திடல் அருகிலேயே ஹெலிபாட் தளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பொதுக்கூட்ட திடலை வந்தடைந்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர், பாமக தலைவர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு தெரிவித்து பொதுக்கூட்ட மேடைக்கு அழைத்து வர இருக்கின்றார்கள். பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் அடுத்தடுத்து வருகை தர தொடங்கியுள்ள நிலையில் ஏறக்குறைய 3 லட்சம் தொண்டர்களை திரட்டுவதற்காக கூட்டணி கட்சிகள் இலக்கு நிர்ணயித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் வரும்பொழுது அவர்களுடைய கட்சியின் தொண்டர்களும் ஆயிரக்கணக்கில் திரளாக தற்பொழுது வருகை தந்த வண்ணம் உள்ளனர்.